சிறு வயதிலிருந்தே தன் மனசுக்கு தோன்றதை வந்து இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கோபத்தெல்லாம் வந்து பாட்டாக பாடக்கூடிய ஒரு இது வச்சுருக்காங்க ஞாபகம். அது ஒரு இது இருக்குது, ஒரு வேலை இருக்குது. அப்போ இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூட்டு போகிறப்ப இந்த மாதிரி பாடுவான் அப்படின்னு பசங்கள்லாம் சொன்னோன்னே மேடையில் ஏற்றி விட்றாங்க. அதை வந்து எனக்கு அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து பாட்டாக பாடுறாப்புல அது பெரிய அளவில் மக்கள் கை தட்டுறாங்க, ஆரவரிக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு பேண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து இவர் இசை கச்சேரிகள் போடுறாரு. இவருடைய மற்ற கானா பாடல்களோ மற்ற ராப் பாடல்களோ அதெல்லாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக இருக்கும். இவர் வந்து சமூக பிரச்சனைகளை பேசுகிறார். சமூக பிரச்சனைகள், சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை, அது மத ரீதியாக நடந்தாலும் சரி, சாதி ரீதியாக நடந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, நிறமாக இருந்தாலும் சரி, அதனால் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு பேசுகிறாப்புல. அது உலக அளவில் பேசுகிறாப்புல. மெக்சிகோ மக்களுக்காக பேசுகிறாப்புல. மெக்சிகோ மக்களுடைய சொல்கிறாப்புல, உங்களுடைய கனவுகளை ஒரு சுவர் தடுக்கிறது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கனுக்கும் மெக்சிகனுக்கும் ஒரு பெருசாக வித்தியாசம் இருக்காரு. ஒரே கலராக தான் இருப்பாங்க, ஒரே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. பட் அந்த ஒரு பார்டர் தான். அந்த ஒரு செவருக்கு அந்த பக்கம் இருக்கிறவர் வறுமையில் இருக்காங்க, செவருக்கு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் வந்து ரிச்சாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கனவுகளே இந்த ஒரு செவர் தான் தடுக்குதா அப்படின்னு அந்த மக்களை என்னுடைய வேதனைகளை பாடுறாப்புல. பாலஸ்தீன மக்களினுடைய அந்த வேதனைகளை பார்க்குறாப்புல. அப்புறம் கருப்பின பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் பற்றி பேசுகிறாப்புல. இந்தியாவில் நடக்கக்கூடிய சாதி மதங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் பற்றி தன் மனசுக்கு தோணுன ஆதங்கத்தை எல்லாம் பேசுகிறாப்புல. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, தன் அம்மா வந்து தன்னுடைய பிறந்த ஊரில் சொந்த பந்தங்களை விட்டு நாட்டை விட்டுட்டு அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது. அதை நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறாங்க.